முகமௌலிம் பலிம் ரமணீயம் தசமுகமௌலிம் பலிம் ரமணீயம் கேசவதா ராமசரீரா கேசவதா ராமசரீரா ஜய ஜகதீஷ ஹரே ஜய ஜகதீஷ ஹரே ஜய ஜகதீஷ ஹரே. ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பண்டிகையில் கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இந்த உற்சவத்தில் கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் அவங்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்காகவும் சேவை செய்த எல்லா பக்தர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ராம ராம் ஹரே ஹரே. ஸோ ராமாயணம் வெறும் ஒரு கதையோ ஒரு சரித்திரமோ அல்ல. ஸோ ராமாயணங்கிறது வெறும் ஒரு கதையோ ஏதோ சாதாரண கதையோ சரித்திரமோ இல்லை திரைக்கதையோ அல்ல. இது நம் வாழ்வியல் முறை. பகவானே இந்த பூமியில் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்துருக்காரு. பகவானே மனித வடிவில் ஒரு மனிதன் என்னென்ன மாதிரி தர்மத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணணும், ஒரு நல்ல மகனா எப்படி இருக்கிறது, ஒரு நல்ல சகோதரனா எப்படி இருக்கிறது, ஒரு நல்ல ராஜா தலைவனா எப்படி இருக்கிறது, ஒரு நல்ல நண்பனா எப்படி இருக்கிறது, எல்லா தெய்வீகமான குணத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணு. எல்லா விதமான குணங்களையும் ரொம்ப நேர்த்தி அழகாக வெளிப்படுத்தினார். ஒரு உதாரண புருஷோத்தம்னா, மரியாதை புருஷோத்தம்னா பகவான் இந்த பூமியில் எல்லாருக்கும் வாழ்ந்து காமிச்சார். அப்போ ராமாயணம் வெறும் சும்மா ஒரு சாதாரண ஒரு சப்ஜெக்ட் இல்லை. ராமாயணம் நம் வாழ்க்கையோடு ரொம்ப ரொம்ப சம்மந்தப்பட்டது. வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியம் சொல்லலாம். ராமாயணம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசியம். இது வாழ்வியல் முறை. நம்ம இப்படி தான் வாழணும். மனித குலத்துடைய தர்மம் என்ன, கணவனுடைய தர்மம் என்ன, தந்தையோடைய தர்மம் என்ன, இல்லற தர்மம் என்ன, எல்லாத்தையுமே ராமர் அழகாக பண்ணி காமிச்சார். ஒரு எக்ஸாம்பிள் ஏரியா இருந்தது. சாதுக்கள் எப்படி வழிபடணும், சாதுக்களுக்கு எப்படி சேவை பண்ணணும், பிரஜைகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எல்லாமே எவ்ரிதிங் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணார். அதனால ராமாயணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சரித்திரம். நம்ம எல்லாரும் படிக்க வேண்டிய, பின்பற்ற வேண்டியது. யாரெல்லாம் இந்த மனித வாழ்க்கையை பக்குவப்படுத்திக்கணும், நான் இந்த மனித வாழ்க்கையை பக்குவப்படுத்திட்டு நான் பிறந்த பயன் அடையணும்னு சொன்னால் அவங்க கட்டாயம் ராமாயணம் படிக்கணும், ராமாயணம் கேட்கணும், ராமாயணம் படிக்கணும், ராமாயணம் கேட்கணும், ராமாயணம் படி நடக்கணும். இது அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை. ராமாயணம் படிக்கிறதும் ராமாயணம் கேட்கறதும் ராமருடைய பாதையில் நடக்கிறதும் கஷ்டமான விஷயமே இல்லை. அதை ரொம்ப சுலபமாக்கி கொடுத்துட்டாங்க. பகவானே சுலபமாக்கி கொடுத்துட்டார். ஏன்னா வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை நடைமுறையில் எப்படி பயிற்சி பண்ணணும், வேதங்களுடைய நோக்கம் என்ன, அது எப்படி நடைமுறையில் பயிற்சி பண்ணுறது, இதெல்லாம் அழகாக கதை வடிவில் பகவான் இந்த பூமியில் அழகாக லீலை பண்ணிட்டார். அதனால் ரொம்ப சுலபமாயிடுச்சு. சிம்பிளி நம்ம அப்படியே ராமருடைய ஃபுட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணால் போதும். ராமருடைய அடிச்சுவட்டை பின்பற்றணும். அப்போ ராமருடைய அடிச்சுவட்டை பின்பற்றினா ராமர் எப்படிலாம் வாழ்ந்தார் அப்படிங்கிறத பிரபுபாதரும் ஆச்சாரியர்களும் அவங்க புத்தகங்களில் அவங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக ரொம்ப அழகாக விளக்கி சொல்லியிருக்காங்க. ராமருடைய பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவரது மகிமைகள், அவரது லீலைகள். அப்போ நம்ம காலையில் பேசிட்டு இருந்தோம் ராமாயணத்தோட கண்டினியூஷன். ஹனுமான் எப்படி சீதை இருக்கிற இடத்துக்கு போனேன். பகவான் லங்கைக்கு போகிறதுக்கு பாலம் கட்டி போக வேண்டியிருக்கு. பகவான் லங்கைக்கு போகிறதுக்கு பாலம் கட்டி போகணும். ஹனுமான் ஒரே ஜம்பில் போனார். ஒரே ஜம்ப் தான். மகேந்திர மலையிலிருந்து ஒரு ஜம்ப் போனார். ஆகாச மார்க்கமாக போய் திருக்கோட மலையில் இறங்கிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? பகவானை விட ஹனுமானுக்கு சக்தி அதிகம்னு அர்த்தமா?
எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி புரிஞ்சுக்குவீங்க இல்லையா? பகவான் ஸ்ரீராமர் வந்து பாலம் கட்டி போனார் லங்கைக்கு, ஹனுமான் ஒரே ஜம்ப்ல போனார். எப்படி புரிஞ்சுக்கிறது? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. இல்லை அது என்னன்னு தெரியல. அந்த மைக் நல்லா இருந்தது. ஓகே, வெளியே போயிடுச்சு. நம்மளும் கொஞ்ச நேரத்தில் வெளியே போயிடும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. ஓகே, அப்ப என்ன அர்த்தம்னா, பகவான் வந்து தன்னை விட தன் பக்தர்கள் புகழப்படுறதை பார்த்து ஆனந்தம் அடைவார். தன்னை விட தன் பக்தனுக்கு புகழ் கிடைக்கணும், பக்தனுக்கு புகழ் கிடைக்கிறத பார்த்து பகவான் ஆனந்தம் அடைகிறார். பக்தனுக்கு புகழ் கிடைக்கிறத பார்த்து பகவான் ஆனந்தம் அடைகிறார். அதனாலதான் ஹனுமானுக்கு அவ்வளவு சக்தி கொடுத்தார். இது ஹனுமானுக்கு நல்லாவே தெரியும். பிரபுவோடைய கருணையில தான் அதெல்லாம் நடக்குது. பிரபு ஸ்ரீராமருடைய கருணையால தான் என்னால் இந்த சமுத்திரத்தை கடந்து போக முடிஞ்சுது. ஹனுமானுக்கு கர்வமே கிடையாது. ஹனுமானுக்கு கர்வமோ தலைக்கணமோ அகந்தையோ ஆணவமோ கிடையாது. வெரி சிம்பிள். ஹனுமான் வந்து ரொம்ப எளிமையான பணிவான பக்தர். பல்வேறு சாகசங்களை பண்றாரு, ஆனா ஒண்ணுமே பண்ணாத மாதிரி சிம்பிளா இருக்கு. அதுதான் தூய பக்தருக்கான அடையாளம். காலையில் கூட பேசிட்டு இருந்த பிரபுபாதர் வந்து இந்த உலகத்தையே கிருஷ்ண பக்தியில மாத்திட்டார். ஆயிரக்கணக்கான சீடர்கள், எண்ணற்ற கோயில்கள். ஆனா பிரபுபா என்ன சொல்றாரு, எல்லாம் எங்க குரு மகாராஜோட கருணை. அவருடைய சீடர்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க எல்லாம் உதவி செஞ்சனாலதான் இது பண்ண முடிஞ்சுது. அப்ப எவ்வளவு ஒரு பணிவும் எளிமையும் இருந்தா இந்த மாதிரி சொல்லுவார் இல்லையா? இதுதான் வைணவர்களுக்கு உண்டான குணம். வைஷ்ணவர்கள் எப்பவுமே வந்து நான் பண்ணிட்டேன், என் முயற்சி தான் நடந்தது, நான் இல்லைன்னா நடந்திருக்காது அப்படின்னு இல்லை. என் சொந்த முயற்சியில பண்ணேன், நோ. எல்லாமே ஹரி குரு வைஷ்ணவர், ஹரியோடைய கருணையில, குருவோடைய கருணையில, வைணவருடைய கருணையில் நடந்தது. அப்ப ஹனுமான் பார்த்த உடனே சீதாவுக்கு ஒரு சந்தேகம், இவர் உண்மையாலுமே ராமருடைய தூதரா இல்ல ராவணன் தான் ஏதோ மாறு வேஷத்துல வந்திருக்கானா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன் இருக்கு. அப்ப ஹனுமான் என்ன பண்ணாரு, அந்த ராமர் கொடுத்த ரிங் எடுத்து கொடுத்தார். ராமர் ஒரு மோதிரம் கொடுத்திருந்தார், ரிங், அதை கொடுத்தார். அதை காமிச்சோன்னு சீதாவுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு லீலையை சொன்னார். ஒரு முறை ராமரும் சீதையை உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்திரனுடைய பையன் வந்து ஒரு காகம் வடிவில் வந்து சீதையை டிஸ்டர்ப் பண்ண. அப்போ ராமர் என்ன பண்ணாரு, அவருடைய அம்பு வில்ல எடுத்து அந்த காகத்தோட கண்ணு குத்திட்டாரு. ஸோ இன்னைக்கு கூட பாருங்க, காக்காவுக்கு வந்து நேராக பார்க்காது, காக்கா இப்படி தான் பார்க்கும். காக்கையெல்லாம் நேராக பார்க்க முடியாது இல்லையா? காக்கா பார்க்கறது பார்த்துருக்கீங்களா? இப்படியே தான். ஸோ இந்த லீலையெல்லாம் சீதைக்கும் ராமருக்கும் மட்டுமே தெரிஞ்சுது. அப்பதான் சீதா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஹனுமான் வந்து ராமதூதர் தான். அப்போ ஹனுமான் சொல்றாரு, சீதா மாதா நீங்க என் கூட வாங்க, நான் உங்களை கூட்டின்னு போயிரு. நான் வந்து உங்களை ஹனுமானை வந்து யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த ஒரு சக்தினாலும் ஹனுமானை தடுத்து நிறுத்த முடியாது இல்லையா? காலையில் பேசிட்டு இருந்தோம், எந்த ஒரு சக்தினாலும் ஹனுமான் தடுத்து நிறுத்த முடியாது. ஹனுமான் சொன்னாரு, சீதா மாதாட்ட நீ என் கூட வாங்க, நான் உங்களை அழைச்சிட்டு போயிடுறேன். இப்ப சீதை சொல்றாங்க, இல்ல இல்ல ஹனுமான் நீ போய் பிரபுட்ட சொல்லு, என் பிரபு வந்து என்ன அழைச்சிட்டு போகணும், அதுதான் அவருக்கு அழகு. ஏன் மனைவி அழைச்சின்னு போக வேண்டியது கணவருடைய அழகு, அவர் வந்தது அழகு. ஹனுமானாலே கூட்டின்னு போக முடியும், ஒரு செகண்ட் போதும். ராவணனை வந்து பந்தாடிடுவார். ஹனுமானுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ராவணனை வதம் பண்றதெல்லாம். ஸ்டில் வந்து சீதாதேவி சொன்னாங்க, நீ போயிட்டு என் பிரபு வர சொல்லு. இது எப்பன்னா, அஞ்சனா வந்து, அஞ்சனா இருக்காங்க இல்லையா? அஞ்சனா யாரு? ஹனுமானுடைய அம்மா. யுத்தம் நடக்கும்போது அஞ்சனை வந்து ஹனுமான்கிட்ட சொல்றாங்களாம். இதை வந்து லக்ஷ்மணன் கேட்டுட்டு இருக்காரு. லக்ஷ்மணன் பக்கத்தில் இருக்காரு, அஞ்சனையும் ஹனுமானும் பேசிக்கிறாங்க. அப்ப அஞ்சனை சொல்றாங்களா ஹனுமான்ட்ட, நான் உன்னை பெத்ததுக்கு வெக்கப்படுறேன், நீ போயிட்டு லங்கையில போயிட்டு சீதையை விட்டுட்டு வந்துட்டிய, அப்பயே தூக்கிட்டு வந்திருக்க வேண்டாமா? நீ வந்து என்கிட்ட பால் குடிச்ச இல்லையா? நீ வந்து என்கிட்ட பால் குடிச்சிருக்கான, என்ன பிரயோஜனம்? உன்னை நான் ஏன் வந்து பெற்றேன்னு எனக்கு கவலையா இருக்கு. நீ இப்படி பண்ணிருக்கூடாது ஹனுமான். நீ என்ன பண்ணிருக்கணும், லங்கையில போய் ராவணனை கொண்டுட்டு சீதையை தூக்கின்னு வந்திருக்கணும் அப்படின்னு அஞ்சனா சொல்றாங்க. அதுக்கு ஹனுமான் சொல்றாரா, அது என்னால பண்ண முடியும், ஆனா புகழ் எனக்குள்ள வந்துடும். பாருங்க, ராமருடைய உதவி இல்லாமலே
ஹனுமான் போய் சீதையை தூக்கின்னு வந்துட்டாரு. அப்போ என்ன ஆகும்? எல்லாம் என்ன புகழ்வாங்க, என்ன புகழ்வாங்க? ஹனுமான் பெரிய பலசாலி, ஒரு செகண்ட்ல ராவணனை வதம் பண்ணி சீதையை தூக்கின்னு வந்துட்டாரு. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணேன், சீதை இருக்கிற இடத்த வந்து பார்த்துட்டு இருந்து ராமர்கிட்ட சொல்லிட்டேனே, இப்போ ராமர் தானே போய் கூட்டின்னு வர போறாரு. அப்போ புகழ் யாருக்கு? ராமருக்கு தானே. ராமருக்கு புகழ் கிடைக்கும், என் பிரபுக்கு தானே புகழ் கிடைக்கணும். என்ன புகழலாமா எல்லாம்? அதுமில்ல சீதா மாதவம் பிரபு வந்து அழைச்சின்னு போறத விரும்புறாங்க. அப்பதான் அஞ்சனைக்கு சந்தோஷமா, சரி உண்மையாலுமே ஹனுமான் நான் பெற்றதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு பிரதிபாரம் எதிர்பார்க்காம சேவை பண்றாரு. இந்த மாதிரி ஒரு குழந்தையை நான் பெற்றெடுத்ததுக்கு நான் செஞ்ச பாக்கியம் நினைக்கிறேன். இதை வந்து லக்ஷ்மணன் கேட்டுட்டு இருக்காங்க, ஹனுமானும் அஞ்சனா பேசிட்டு இருக்கு. ஸோ ஹனுமான் என்ன பண்ணார், இப்போ சீதை இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடுத்து, இப்போ திரும்ப போகணும். சரி ஏன் வந்துட்டோம், ஏன் சும்மா போகணும்? ராவணனை பார்த்து ஒரு சவால் விட்டுட்டு போயிடலாம். ராவணனை பார்த்து ஒரு அரேகிஷா சொல்லிட்டு போயிடலாம். என்ன பண்ணாரு, அந்த அசோகவனத்தில் மரங்களை அப்படி வேரோட பிடுங்கினார். மரங்களை வேரோட பிடுங்கி அங்க இருக்கிற ராட்சசர்லாம் தாக்க ஆரம்பிச்சிட்டார். ராட்சசர்லாம் உயிருக்கு பயந்து இங்கே ஓடுறாங்க. கடைசியில் போய் நிறைய ராட்சசர்கள் அழைச்சிட்டு வராங்க. இந்த அசோகவனத்தில் ஒரு வானரம் வந்துருச்சு. இந்த வானரம் வந்து சாதாரண வானரம் இல்லை, பயங்கர சக்தி உள்ள வானரமா இருக்கு, எங்களால் முடியல. அப்போ ராவனுடைய மந்திரிங்க அமைச்சர்கள்லாம் வராங்க. ராவனுடைய மந்திரி அமைச்சர்கள்லாம் வராங்க. பெரும் யுத்தம். ஹனுமான் என்ன பண்ணாரு, அங்கே ஒரு மண்டபம் இருந்தது. அந்த மண்டபத்தோட தூணை அப்படியே பேத்து எடுத்துட்டாரு. அந்த மண்டபத்தோட தூணை பேத்து எடுத்து வர ராட்சசர்கள் அட்டி, அவன் மண்டை உடஞ்சி ரத்தம் வந்து வாந்தி வந்து அப்படி ரத்தமே வாந்தி எடுத்து அப்படி எல்லாம் கீழே விடுறாங்க. நிறைய ராட்சசம் செத்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே மெல்ல மெல்ல செய்தி ராவணனுக்கு போயிடுது. அசோகவனத்தில் ஏதோ ஒரு வானரம் வந்து அசோகவனத்தை தும்சம் பண்ணிட்டு இருக்க, ராட்சசெல்லாம் கொண்டு இருக்காங்க. ராவணனும் ஒரு ஒரு மந்திரிகளும் அமைச்செல்லாம் போனவெல்லாம் திரும்ப வரல. கடைசியில் இந்திரஜித் சொன்னான், நான் போய் இந்த வானத்தை பிடிச்சின்னு வரேன். இந்திரஜித் என்ன சொன்னா, நான் போய் இந்த வானத்தை பிடிச்சின்னு வரேன். இந்திரஜித் வந்தான். இந்திரஜித்துக்கும் ஹனுமானுக்கும் பயங்கர யுத்தம், பெரும் சண்டை. அவன் என்ன பண்ணா, ஹனுமான் மேல பிரம்மாஸ்திரம் போட்டான். பிரம்மாஸ்திரம் ஹனுமான் பிடிக்க முடியுமா? இல்லையா? பிரம்மாஸ்திரம் இல்லை, எந்த அஸ்திரம் ஹனுமான் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் பிரம்மாஸ்திரம் விட்டான் ஹனுமான் மேல. அப்போ ஹனுமான் என்ன பண்ணாரு, இதான் சான்ஸ், நான் மாட்டிக்கிட்டேன்னா இந்த முட்டாள் வந்து இந்த ராவணன் கூட்டின்னு போவான். இந்த முட்டாள் என்ன நினைச்சுட்டா, ஓ பிரம்மாஸ்திரத்தில் ஹனுமான் பிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்குவான். அதனால நான் வந்து இந்த சின்ன பசங்க கூட சண்டை போடுறது இல்லை. நான் வந்தது சின்ன பசங்க கூட சண்டை போடல, நான் ராவணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் மாட்டிக்கிற மாதிரி நடிக்கிறேன். பிரம்மாஸ்திரத்தில் ஹனுமானை கட்டி போட்ட மாதிரி. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சின்ன பையன் இந்திரஜித் அப்படியே ஆகாசத்தில் குதிக்கிறான். நான் பிடிச்சிட்டேன், இந்த வானரத்தை அரெஸ்ட் பண்ணிட்டேன். கொண்டு வந்து சபையில் ராவணன் முன்னாடி நிறுத்துறாங்க. ராவணன் பார்க்கிறாரு, இந்த வானரத்துக்கு என்ன துணிச்சல் இருந்தா, ஆஃப்டர் இது ஒரு வானரம், என்ன துணிச்சல் இருந்தா லங்கைக்குள்ள நுழைஞ்சு அசோகவனத்தை நாசம் பண்ணது இல்லாம எல்லா அரக்கர்களை கொண்டு இருக்கு. உடனே சொல்றாரு, யாருங்க வானரத்தை கொல்லுங்க, கொண்டு இருக்காரு. அப்போ விபீஷணன் சொல்றாரு, இது தர்மம் இல்ல ராவணா, இது தர்மம் இல்ல. இவன் வேற அடிக்கடி தர்மம் நியாயம் பேசிட்டு இருக்காங்க. இது தர்மம் இல்ல. தூது வந்தவங்களை கொள்றது தர்மம் ஆகாது. நீங்க வேணா அவருக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், அவர் ஏதாவது அங்ககீனம் பண்ணலாம், உடல்ல ஏதாவது காயப்படுத்தலாம், பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஆனால் கொள்றது வந்து தர்மம் இல்லை. அப்போ ராவணன் பார்த்தான், சரி இந்த வானர்களுக்கு வந்து வாள் மேல ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கு, அதனால வாளில் நெருப்பு வச்சு விட்டுருங்க, வாளில் நெருப்பு வச்சு விட்டுருங்க. இந்த ராட்சசன் என்ன பண்ணா, ஹனுமான் வாழை பிடிச்சி துணியை சுத்தினான், இந்த ஆயிலில் போட்டு துணியை சுத்துறான். ஹனுமான் என்ன பண்ணாரு, வாழை நீட்டிகிட்டே போறார். வாழை நீட்டிகிட்டே போனா இவன் சுத்திகிட்டே இருக்கான், துணியை போறான் சுத்தி சுத்தி எல்லாம் சோர்ந்து போனான். இவர் வாழை சுருட்டி 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 அப்படியே ராவணனை விட மேல ஒரு ஆசனம் வந்துருச்சு. ராவணன் வந்து ஒரு ஆசனம் மேல ஒரு ஆசனம் உட்காந்துருக்கான், ஹனுமான் கீழே நின்று இருந்தார். இவர் வந்து வாளில் நெருப்பு வைக்க சொன்னா இந்த வாழை சுருட்டி 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 அது ஆசனம் போட்டு அது மேல உட்காந்துருக்காரு. ராவணோட ஒரு படி மேல உட்காந்துருக்காரு. உடனே ராவன்கிட்ட சேலஞ்ச் பண்றாரு, ஏய் ராவணா முட்டாளே, மரியாதையா சீதா பிராட்டி அமுச்சு வச்சிரு, இல்ல ராமர் அவர் சொல்றாரு. ஹனுமான் என்ன சொல்றாரு, ராமரை பத்தி என்ன சொல்லுது, நான் ஒரு வானரம் பாருங்க. ஹனுமான் எவ்வளவு ஹம்பிள் டிவோட்டி.
ஹனுமான் எவ்வளவு பணிவான பக்தர்னா அவர் சொல்றாரு, நான் ஒரு வானரம், நான் உன் லங்கைக்குள்ள நுழைஞ்சதே உன்னால தாங்க முடியல, கோடிக்கணக்கான வாரம் வந்துட்டு இருக்கு. அவர் சொல்றாரு, இந்த ஒரு வானரம் நான் உள்ள வந்ததே உன்னால தாங்க முடியல, என்ன நடந்தது பாத்தீங்கள, இந்த மாதிரி கோடிக்கணக்கான வானர்கள் வந்துட்டு இருக்கு, தாங்க மாட்டேன், லங்கையே தூக்கி கொண்டு சமுத்திரத்தில் போட்டுருவாங்க. லங்கையை பேத்தெடுத்து சமுத்திரத்தில் போட்டுருவாங்க. மரியாதையா சரண்டர் ஆயிரு, மரியாதையா சீதையை ஒப்படைச்சிரு, ராமட்ட வந்து மன்னிப்பு கேளு, அப்ப நீ உயிர் பொழைச்சிக்கலாம், சரி போனா போட்டுன்னு மன்னிச்சு விட்டுருவாங்க. ராவணன் பயங்கர கோவம் வந்துடுது. இந்த வானத்துக்கு என்ன துணிச்சல் இருந்தா என் முன்னாடி வந்து எதிரியை புகழ்ந்தது இல்லாம என்னை இவ்வளவு பேசுவான், நெருப்பு வைங்க, அது வாலில் வந்து நெருப்பு வச்சு விட்டாங்க. அனுமர் என்ன பண்ணாரு, என் வாலியா நெருப்பு வைக்கிறீங்க, என்ன பண்றப்ப லங்கையே கொளுத்தி விட்டாரு. லங்கையை கொளுத்தி விட்டு ஸ்வர்ண லங்கா ஃபுல்லா கோல்டன் சிட்டி, தங்கெல்லாம் உருகி ஆறா ஓடுது, அங்கங்க ஆர்ச் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஆர்ச் எல்லாம் வந்து கோல்டில் அப்படி ஆறா ஓடுது, எங்க பார்த்தாலும் நெருப்பு தக தகன்னு எரியுது. ஹனுமான் கோவம் வந்துருச்சு. ஹனுமான் கோவம் வந்து லங்கையை கொளுத்தி விட்டார். அப்ப இப்போ ஒரு கேள்வி வரும், ஒரு கிருஷ்ண பக்தருக்கு கோபம் வரலாமா, வைஷ்ணவர் கோவப்படலாமா? கோவப்படலாம். ஏன் கோவப்படலாம்? பகவானுடைய சேவைக்கு யாராவது இடைஞ்சல் பண்ணாலோ, இல்ல பகவானை யாராவது அவதூறு பேசுறாங்க, பகவானை யாராவது இகழ்ந்து பேசுறாங்க, பகவானுடைய சேவைக்கு யாராவது இடைஞ்சல் பண்றாங்க, அல்லது பக்தர்களை யாராவது குறை சொன்னா கோவப்படும். நம்மள என்ன சொன்னாலும் கோவப்படக்கூடாது. அவனே இவனே நீ அப்படி, ஆமா கரெக்டு தாங்க, நீ வந்து நல்லவன் இல்லை, ஆமாங்க நான் நல்லவன் இல்லைங்க, அது எனக்கே நல்லா தெரியுங்க இல்லையா? ஸோ நம்மளை என்ன சொன்னாலும் ஹரே கிருஷ்ணா. அதே சரி நம்ம முன்னாடி இன்னொரு பக்தரை யாராவது குறை சொல்றாங்க, இன்னொரு பக்தர் மேல புகார் சொல்றாங்க, இல்ல இன்னொரு பக்தரை இகழ்ந்து பேசுறாங்கன்னா உடனே கேட்கணும், நீங்க எப்படி பேசலாம், அவர் ஒரு வைஷ்ணவர், அவரை பத்தி நீங்க பேசலாமா? கோவப்படும். அதே மாதிரி பகவானை பத்தி யாராவது இகழ்ந்து பேசினா உடனே கோவப்படும். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, பகவானை பற்றி யாராவது அவதூறு பேசினா என்ன பண்ணும், யாராவது பகவானை பற்றி அவதூறு பேசினாங்கன்னா அவ நாக்கை இழுத்து வச்சு வெட்டிடணும்னு சொல்லி, இது ஃபர்ஸ்ட். யாராவது நம்ம காது பட பகவானை இகழ்ந்து பேசினா அவ நாக்கு இழுத்து வச்சு வெட்டிடணும். இது பண்ண முடியலையா, ஐயோ எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லைங்க, அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், அவட்ட ஆர்கியூ பண்ணும். எப்படி நீ சொல்லலாம், நீ யாரு, உனக்கு பகவானை பத்தி என்ன தெரியும், நீ எப்படி பகவானை பத்தி பேசலாம், ஆர்கியூ பண்ணும். இல்லைங்க எனக்கு அது ஒன்றும் தெரியாது, எனக்கு ஆர்கியூ பண்றதுல துணிச்சல் இல்லைன்னா காதை பொத்திட்டு அங்கிருந்து ஓடிடும், அந்த இடத்த விட்டு காதை பொத்திட்டு ஓடிடும். இது மூணாவது எல்லாருமே பண்ணலாம் இல்லையா? யாராவது பகவானை பத்தி பேசினா காதை பொத்திட்டு அங்கிருந்து ஓடிடும். நம்ம யாரையும் கொல்ல வேண்டாம், யார்ட்டையும் ஆர்கியூ பண்ண வேண்டாம், அங்கிருந்து ஓடிடும். ஹனுமான் கோவம் வந்துருச்சு, என் முன்னாடியே பிரபுவை இழந்து பேசுறான், லங்கையை கொளுத்தி விட்டார். அப்போ ஐயோ கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் வெயிட். சரி, நம்ம ஒரு 8:15 போல போவோமா? 8:20. சரி, இப்போ நம்ம எவ்வளோ நேரம் போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1 hour ஆகுமா? அப்புறம் ஓகே, ஒரு 8:15 8:20 முடிச்சு, ஏன்னா அதுக்கப்புறம் டைம் இருக்கு. அப்போ வந்து என்ன பேசிட்டு இருந்தோம், அதாவது நமக்கு வந்து ஒரு சில விஷயங்களை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம். கோபத்தையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம் இல்லையா? இப்போ நம்ம கோவம் வருதுன்னா என்ன பண்ணலாம், இப்போ எனக்கு கோவம் வருது, இந்த பிரபு என்னை திட்டார், எனக்கு கோவம் வருது, என்ன பண்ணலாம், வந்து கோயிலை நல்லா சுத்தம் பண்ணணும், நல்லா சுத்தம் பண்ணணும், ஒட்டடையெல்லாம் அடிக்கணும், பாத்திரம்லாம் கழுவி வைக்கணும், அப்படி ஃபுல்லாக சர்வீஸில் எங்கேஜ் ஆகும். அந்த பேஷன் வந்து அப்படியே அந்த சேவையில் காமிச்சிடும், யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது. அதே மாதிரி யாராவது பகவானை பற்றியோ பக்தரை பற்றியோ திட்டினா கோவப்படணும். அப்போ கோபத்தை வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம் இல்லையா? கோபத்தை என்ன பண்ணலாம், பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம். ஆசை, எல்லாருக்கும் ஆசை இருக்கு, கார் வாங்கணும், வீடு கட்டணும், அது கூட பகவான் சேவைக்கு பண்ணலாம். ஆசை இருக்கு, காமம், லஸ்ட் கூட கிருஷ்ணனுடைய சர்வீஸில் எங்கேஜ் பண்ணலாம். துவாரகா ராணிகள், விருந்தாவனத்து கோபிகள்லாம் கிருஷ்ணர் மேலே காதல் வசப்பட்டாங்க. ஸோ காமம், கோபம், பேராசை, இதெல்லாமே கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம்.
காமா குரோதா பயா துவேஷா, ஏதோ ஒரு வகையில் கோபத்தினாலேயோ காமத்தினாலேயோ பேராசினாலேயோ பயத்தினாலேயோ கூட கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் கிருஷ்ணருடைய சேவையில் பயன்படுத்தவே முடியாது. என்னது அது? பொறாமை. பொறாமையை கிருஷ்ணருடைய சர்வீஸில் என்கேஜ் பண்ணவே முடியாது. அது ஒன்று மட்டும் வாய்ப்பே இல்லை. மீது எல்லா குணங்களையும் பகவானுடைய சேவைக்கு பயன்படுத்தலாம். அப்போ ஹனுமான் வந்து சவால் பண்ணிட்டு என்ன பண்ண, லக்கையை எரிச்சு விட்டார். அப்புறம் ஹனுமான் யோசிக்கிறார், ஐயோ நான் ஒரு வானரங்கிறது சரியா போச்சு, இங்கே தானே சீதாதேவி இருக்காங்க, அசோகவனமே பத்தி எரியுது. அப்புறம் ஹனுமானுக்கு வாலில் நெருப்பு வச்சா வால் சுடவே இல்லை அவருக்கு. ஏன் ஹனுமானுக்கு வால் சுடலை? அவர் நினச்சிட்டாரு சீதாதேவி பிரார்த்தனை பண்ணு, சீதாதேவி எனக்காக பிரார்த்தனை பண்ணாங்க, அவர் வாலில் ஐஸ் வச்ச மாதிரி இருக்கு. அது நெருப்பு வச்சிருக்கே, அவருக்கு வாலில் ஐஸ் வச்ச மாதிரி இருக்குது. ஸோ ஹாப்பி. அப்புறம் போய் வாலில் வந்து நெருப்பு அணைச்சிட்டு அப்புறம் சீதைக்கு எதாவது இருக்கான்னு பார்க்குறாரு, ஒன்றும் ஆகலை. அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக திரும்பி வர்றார். திரும்பி வந்தோடனே இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன்லாம் அந்த சமுத்திரத்துக்கு இந்த பக்கம் நிற்கிறாங்க, எப்போ ஹனுமான் வருவார். ஹனுமான் ரொம்ப சந்தோஷமாக வரதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க. ஹனுமான் என்ன பண்ணாரு, நான் சீதையை கண்டுட்டேன், சீதையை பார்த்துட்டேன்னு சொல்கிறாரு. உடனே எல்லாம் சந்தோஷமாக வந்து அங்கே சுக்ரீவனுடைய ஒரு 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 தோட்டம் இருக்கும், ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. அங்கே போய் பழங்கள்லாம் பறித்து சாப்பிட்டு தோட்டத்தையே தும்சமாக்கிட்டாங்க. அங்கே இருக்கிற வானரம் ஓடி போய் சுக்ரீவன் சொல்லிடுத்து, இந்த ஹனுமான் எல்லாம் உள்ள வந்து தோட்டத்தையே நாசமாக்கிட்டாங்க. அப்போ புரிஞ்சு போய் சுக்ரீவனுக்கு. அப்போ ராமர் சீதை இருக்கிற இடத்த பார்த்துட்டாங்க. ஹனுமான் வேகமாக வரார். அது வந்து என்ன சொல்றாரா கம்பராமாயணத்தில், சீதையை கண்டேன்னு சொன்னா, சீதான்னு சொன்னா ராமருக்கு டவுட்டா, சீதையை பார்த்தாரா பார்க்கலையா, சீதைக்கு என்னாச்சு. அப்போ சீதையை கண்டேன்னு சொன்னா, சீதான்னு சொன்னா அந்த ஒரு செகண்ட் ராமர் ஏதாவது திங்க் பண்ணலாம், சீதா சீதாக்கு என்னாச்சு. அதெல்லாம் ஹனுமான் என்ன சொன்னாரா, கண்டேன் சீதையை. ஃபர்ஸ்ட் ராமருக்கு சந்தோஷம் கொடுக்கணும், ராமருக்கு சந்தோஷம் கொடுக்கணும். கண்டேன் அப்படின்னாலே ராமர் சந்தோஷம் ஆயிடுவார். அப்புறம் சீதா. ராமர் வந்து அப்படி ஹனுமானை கட்டி தழுவின்றார். கட்டி தழுவி கண்ணீராலே அபிஷேகம் பண்ணிட்டார். அப்போ ராமர் சொல்றார் ஹனுமான்ட்ட, ஹனுமான் நீ பண்ண சேவை இருக்கு இல்லையா, அதுக்கு பிரதிபகாரம் ஒன்றுமே பண்ண முடியாது, அதுக்கு பிரதிபலனா எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் ஒன்று கேரண்டி, இந்த பூமியில் ராமாயணம் இருக்கும் வரை உன் புகழ் இருக்கும். ஜெய் ஸ்ரீ ஹனுமான் கி, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி. அப்படி வந்து ரொம்ப அன்பு ஹனுமான் மேல அவருக்கு. அப்புறம் இப்போ சீதை இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடுத்து, எல்லாரும் போகிறாங்க. ஒட்டுமொத்த வானர சேனைகளும் போனால் சமுத்திரத்தை கடந்து போகணும். எப்படி கடக்கிறது? அப்போ ராமர் என்ன பண்ணார், நான் சமுத்திரராஜனை வர வைக்கிறேன், சமுத்திரராஜன் வர வச்சு வழி விடணும், கடல் வழி விட சொல்லி நான் போகணும். அவர் உட்காந்து தவம் பண்ணுறாரு. 7 நாள் ஆகி சமுத்திரராஜன் வரவே இல்லை. ராமர் கோவம் வந்துடுது. உடனே தன் கோதன் எடுத்து அம்பு எடுத்து சமுத்திரத்தை நான் ட்ரை ஆக்கிடுறேன்னு. உடனே அவன் பயந்து போய் வந்துட்டான். சமுத்திரராஜன் வந்து ராமர்கிட்ட சரணடைச்சிட்டான். பிரபு மன்னிச்சுக்கிங்க, தாமதமாக வந்ததுக்கு. உங்கள் கூட்டத்தில் உங்கள் வானர சேனைகளில் நலன் நிலன் 2 பேர் இருக்காங்க, அவங்க வந்து விஸ்வகர்மாவுடைய பசங்க, அவங்கள வந்து இந்த பாலம் கட்டணும், அவங்கள பாலம் கட்ட சொல்லுங்கள், அந்த பாலத்தில் எங்களை ட்ராவல் பண்ணி போயிடலாம். அப்போ என்ன பண்ணாங்க, இந்த பாலம் பிரிட்ஜ் பெரிய பாலம் கட்டுறாங்க. எப்படி பண்ணாங்க, ஒரு ஸ்டோன்லையும் அந்த ராமநாமம் எழுதினாங்க. ஒரு ஸ்டோன்லையும் ராமா ராமான். ஒரு வானரமும் ஒரு வானரமும் அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி, சில வானர்கள் சின்ன கல் கொண்டு வருவாங்க, சில பெரிய கல் கொண்டு வருவாங்க, சில மரத்தை கொண்டு வந்து போடுவாங்க. ஹனுமான் ஒரு மலையை தூக்கிட்டு வந்து போடுவார். இப்படி எல்லாம் அவங்கவுங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறாங்க. சிலர் சின்ன சின்ன கல் எடுத்து போடுறாங்க, அதில் பகவானுடைய நாமத்தை எழுதி ராமா ராமான்னு எழுதி அதில் போடுறாங்க. அது போட்டால் கல் அப்படி மிதக்குது. பகவானுடைய நாமம் எழுதி போட்டால் இந்த கல் மிதக்குது. அப்போ என்ன சொன்னாங்க ஆச்சாரியர், என்ன சொல்கிறாங்க, ஒரு நாள் ராமர் இருக்கா இல்லையா, ராமர் வந்து அப்படியே கடல் கரையில் நடந்துட்டு இருக்காரு. ராத்திரி தூங்காம கடல் கரையில் நடந்துட்டே இருக்காரு. அப்போ ஹனுமான் பார்த்துட்டே இருக்காரு. நடக்கும்போது என்ன பண்றாரு, சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்து கடல்ல போட்டிருக்காரு. ஹனுமான் பார்த்துட்டே இருந்திருக்காரு. அப்போ வந்து ராமர்கிட்ட கேட்கிறாரு, பிரபு என்ன பண்றீங்க, ஏன் நீ தூங்காம நடந்துட்டு இருக்கீங்க, ஏன் சின்ன சின்ன கல்லெல்லாம் பொறுக்கி கடல்ல போடுறீங்கன்னு. அப்போ ராமர் சொன்னாரா, ஹனுமான்
நீங்கெல்லாம் கடலில் கல் போட்டீங்க மிதந்தது, நான் போட்டால் உள்ளே போயிடுது. நான் கல் போட்டால் உள்ளே போயிடுது. அப்போ ஹனுமான் சொல்வார், நாங்கள்லாம் உங்கள் நாமத்தை எழுதி போட்டோம், நாங்கள் வந்து அந்த கல்லில் உங்கள் நாமத்தை எழுதி போட்டோம். அப்போ பகவான் சொன்னாரா, அந்த நாமத்துக்கு எஜமானி நான் தானே, அந்த நாமத்தோடைய எஜமானி நான் தான், இப்போ நான் போட்ட மிதக்கணுமே. அப்போ ஹனுமான் சொன்னாரா, உங்களை விட உங்கள் நாமம் கருணை வாய்ந்தது, உங்களை விட உங்கள் நாமம் கருணை வாய்ந்தது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. பகவான் நாமம் பகவானுடைய கருணை வாய்ந்தது. ராமர் சிரிச்சுட்டே போயிட்டார். இந்த மாதிரி நிறைய லீலைகள்லாம் சொல்லுவாங்க. அப்போ எல்லாரும் சேவை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அணில் பார்த்துட்டு இருந்தா, நானும் ஏதாவது சேவை பண்ணணுமே, எல்லாரும் சேவை பண்ணுறாங்க. இந்த அணில் என்ன பண்ணுமா, இந்த தண்ணி கடல் தண்ணியில் போய் உடம்ப நினச்சிட்டு மணலில் போய் உருண்டுருவான். உருண்டு இந்த மணலை வந்து பார்த்து நடி பீடிக்கு ஷேக் பண்ணும், அந்த மணலில் விழுந்துரும்ல. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அது பாருங்க, அவர் எப்படி ராமருடைய குணம் என்னன்னா, ஒருத்தர் எவ்வளவு சேவை பண்றான்னு பார்க்கல. சின்ன சேவை பண்ணா பெருசா எடுத்துக்குவாராம். யாராவது சின்ன சேவை பண்ணா பெருசா எடுத்துக்குவோம். நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய சேவை சின்ன சேவை பண்ணிட்டு நம்ம பெருசா எடுத்துருவோம். ராமர் என்ன பண்றாரு, யாராவது சின்ன சேவை பண்ணா அதை பெருசா எடுத்துன்றாரு. நம்ம ஒண்ணுமே பண்ணாம பெருசா பண்ணலாம் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. சம்டைம் என்ன பண்ணுவோம், பெரிய சர்வீஸ் ஒன்றும் பண்ணல, நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு இருப்போம். அணில் வந்து சின்ன சேவை தான் பண்ணு. இது என்னது, இந்த அணில் போய் அந்த மண்ணை எடுத்து அதில் போடுதா, உடம்பெல்லாம் நினச்சிட்டு போய் இது ஹனுமானுக்கு தொந்தரவாக இருக்கு. ஹனுமான் வந்து பெரிய பெரிய பாறை எடுத்துன்னு வர்றாரு, பெரிய மலை எடுத்துன்னு வர்றாரு, அணில் குறுக்க ஓடிட்டு இருக்கு. இவர் கோவம் வந்துருச்சு, இப்படி வாழை பிடிச்சி தூக்கி வீசிட்டாரு. வாழை பிடிச்சி தூக்கி வீசிட்டாரு. இந்த அணில் போய் ராமர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு, ஓ பிரபு, எனக்கு சர்வீஸ் பண்ணுற பாக்கி இல்லையா, நான் அவ்வளோ வீணா போனவனா, எனக்கெல்லாம் சர்வீஸ் பண்ண சான்ஸ் இல்லையா, என் ஹனுமான் தான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணுமா? ராமர் இல்லை, யார் வேணாலும் சேவை பண்ணலாமே, அப்பயே ஹனுமான் என்ன சேவை பண்ண விட மாட்டேங்கிறாரு, நான் போனால் என்னை தூக்கி வீசிடுறாரு. நீங்கள் ஹனுமானுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், ஹனுமானுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். சரி கூப்பிடுங்க ஹனுமானை கூப்பிடுங்க. ஹனுமான் கூப்பிட்டோடனே ராமர் சொல்றாரு, ஏய் ஹனுமான், நீ வந்து அதை தொந்தரவு பண்ணக்கூடாது, நீ அவன் சர்வீஸ் பண்ணு, அவன் சர்வீஸ் பண்ணுவான், நீ அவனை தொந்தரவு பண்ற, நீ அவனை தொந்தரவு பண்ண உனக்கு அடி கொடுப்பேன். ஹனுமான் சிரிச்சுட்டு போயிட்டேன். திரும்ப அணில் வந்தோடனே பிடிச்சி தூக்கி வீசினாரா. அணில் சொல்லிச்சு, நீ என்ன வீசினாலும் ராமர்கிட்ட போய் சொல்லுவேன், நீ ராமர்கிட்ட போய் சொல்லு, அப்பதான் எனக்கு அடி கொடுப்பாரு. ராமர்கிட்ட இருந்து நான் அடி வாங்குவேன், ராமர் எனக்கு அடி கொடுப்பாரு. அது மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா நடக்கும். அந்த மாதிரிலாம் நடந்து ஒரு வழியா பாலம் கட்டி அவங்க போயிட்டாங்க லங்கையில. போயிட்டு இப்ப வந்து ராவணனுக்கு எச்சரிக்கை விடணும். யார் அனுப்பலாம், சுக்ரீவன் சொல்ல நான் போறேன், ஹனுமான் இப்பதான் போயிட்டு வந்தாரு, ஹனுமான் சொல்ல நான் வேணாலும் போறேன். அப்ப அங்கதன் வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பிரபுக்கு சேவை பண்ணணும். அவர் சின்ன பையன் தான், அது ரொம்ப ஆசை நிறைய சேவை பண்ணணும்னு. அப்ப அங்கதன் வந்து சொல்றாரு, பிரபு நான் போயிட்டு வரேன். அப்ப சுக்ரீவன் சொல்ல, இவர் அனுப்பாதீங்க, இவன் சின்ன பையன், அங்க போன மாட்டிக்குவான். இல்ல நான் போறேன், எனக்கு சான்ஸ் கொடுங்க. அப்ப அங்கதன் அனுப்பிச்சார். அங்கதன் போய் நேர ராவணன் முன்னாடி நின்றான். அடே ராவணா, இந்த பாரு வானரங்கள்லாம் வந்தாச்சு, நீ மரியாதையா சீதை அனுப்பல, உனக்கு மரணம் நிச்சயம். பிடிக்க அந்த வானரத்துன்னு அங்குது ஒரு ஜம்ப்ல ஓடி வந்த. அது மாதிரி அவ்வளவு எவ்வளவு ஆபத்து இருந்தாலும் அந்த ஆபத்து கூட பொருட்படுத்த, அங்கதான் ஒரு சின்ன பையன் தான், ஆனா அவர் ஆபத்தை பொருட்படுத்தல, அவ்வளவு சேவையில் ஆர்வம் இருக்கு. அங்க போன ராவணன் பிடிச்சிடுவானோ மாட்டிக்குவோமோ ஒரு பயம் இல்லை. ராமர் கூட இருக்கும்போது என்ன பயம், ராம நாமத்தை சொல்றவங்களுக்கு பயமே கிடையாது. பயஸ்வரூபமே பகவான் நாமத்தை கேட்ட பயந்து போயிடுமா. பாகவத்தில் இருக்கு ஸ்லோகம், ஆபன்ன சம்சதிர் கோரான் எண்ணாம விவசோகிருனான் ததச்சேதி விமுச்சேதி விவேதி சயம் பயம். பயத்துக்கு ஒரு தேவதை இருக்காங்க, ஏகாதசி தேவதையெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி பயத்துக்கு ஒரு தேவதை. அந்த தேவதைகிட்ட போய் பகவான் நாம கேட்டா அந்த தேவதை பயந்து போய்டும், அவ்வளவு சக்தி வாய்ந்தது பகவான் நாமம். அப்ப என்ன ஆயிடுச்சு, சரி இப்ப யுத்தம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ராம ராவண யுத்தம் உறுதி, தவிர்க்கவே முடியாது. ஏன்னா ராவணன் பிடிவாதமா இருக்கான், சீதை அனுப்ப மாட்டேன். பயங்கரமான யுத்தம், இது வரைக்கும் இந்த 3 உலகத்திலையும் நடக்காத ஒரு யுத்தம் ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்தது. அது யுத்த காண்டத்தில் அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கு, நமக்கு டைம் இல்லை. ஸோ டீட்டெயில், ராமருக்கும் ராவனுக்கும் எப்படி யுத்தம் நடந்தது, அங்கே என்னென்ன நடந்தது, வெரி டீட்டெயிலாக இருக்கு வால்மீகி ராமாயணம். ராவணன் ஒருத்தரையும் அமிச்சுட்டே இருக்கான்,
ஒவ்வொருத்தரும் எல்லாம் இறந்து போகிறாங்க. ஹனுமான் கையில், சுக்ரீவன் கையில், ராமர், லக்ஷ்மணா, ஒவ்வொருத்தராக போயிட்டு இருக்காரு. பின்ன விபீஷ்ண வந்து ராமர் பக்கம் இருக்கார். அவருக்கு தெரியும் எந்த அரக்கன் எப்பேற்பட்டவன், அவன் எந்த மாதிரி பலம் படைச்சவன் எல்லாம் சொல்லி கொடுத்துட்றாரு. ரொம்ப ஈஸியாக அவங்கள கொள்றாங்க அவங்க. கடைசியில் ராவணன் வரான். இந்த ராவணனை பார்க்கும்போது ராமருக்கு அப்படி ஆச்சரியம். 10 தலையும் தசக்ரீவன், 10 தலை 20 கை, ஒரு பிரம்மாண்டமான ரதத்தில் வரான் ராவணன். ஸோ ராவனுக்கு பயங்கரமான யுத்தம். ராமர் வந்து கீழே நின்று இருந்தார். அப்போ இந்திரன் என்ன பண்ணார், தன்னுடைய சேரிட் அமைச்சு பிரபுவோடைய சேவைக்காக அப்புறம் இந்திரனுடைய ரதத்தில் ஏறிண்டார். பயங்கர யுத்தம். ராமர் ஒரு அஸ்திரம் போட்டால் அவன் கையை துண்டிச்சா கை முளைக்குது, தலையை துண்டிச்சா தலை முளைக்குது. இப்படியே நடந்துட்டு இருக்கு. ராவணனை கொல்லவே முடியல. ராமர் அஸ்திரங்களை போட்டுட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாலும் ராவணன் வந்து அப்படியே நிற்கிறான். அப்போ விபீஷணன் சொன்னார், பிரபு இந்த ராட்சசனை வந்து இப்படியெல்லாம் கொல்ல முடியாது. அவன் இதயத்தில் அஸ்திரம் போடுங்க. அவன் இதயத்தை வந்து நீங்கள் தொலைக்கணும். அதில் ஒரு திரவியம் இருக்குது, அந்த திரவியம் வற்றணும். அந்த நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த பிரம்மாஸ்திரம் இருக்கு இல்லையா, அந்த அகஸ்தியர் கொடுத்த அஸ்திரம் வந்து அந்த ஆதித்ய ஹிருதய மந்திரம் சொல்லி அவன் மேலே போடுங்க. அப்போ தான் அவனை கொல்ல முடியும். ராமர் கோதண்டை எடுத்து ஆதித்ய ஹிருதய மந்திரம் சொல்லி அவன் இதயத்தை நோக்கி விட்டார். அந்த இதயத்தில் போய் குத்தும் போது தான் 10 தலையில் பிளட்டு வந்து, ராவனுடைய 10 தலையில் பிளட்டு வந்து ரத்தம் வந்து ஒரு மலை சரிஞ்சு விழுற மாதிரி விழுறான். தேவர்கள் ஆகாசத்திலிருந்து பூக்களை மலையா பொழிறாங்க. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி. பூக்களை மலையா பொழிறாங்க. அப்ப ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, ராவணன்கிறது முதல்ல என்னப்பா, ராவணனை யாருன்னு பார்த்தோம், ஃபர்ஸ்ட் நாள் பேசணும் இல்லையா. ராவணனை யாரு? ராவணன்கிறது என்னது? ராவணன் எதோட பர்சானிஃபிகேஷன்? ராவணன் வந்து எதோட பர்சானிஃபிகேஷன்? கட்டுக்கடங்காத ஆசை இல்லையா. கட்டுக்கடங்காத ஆசை காமம். கட்டுக்கடங்காத ஆசை காமன் பேர். அதை வந்து என்ன பண்ணாலும் அது போகாது. இதயத்தில் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம இதயத்தில் வந்து தீர்க்க முடியாத ஆசைகள் இருக்கு. அது அப்படியே லேயர் லேயரா படிச்சிருக்கு, அடுக்கடுக்கா இருக்கு. இதுதான் ராவணா. ஸோ இந்த லேயரா இருக்கிற ஆசைகள்லாம் இருக்கு இல்லையா, இது ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்கு வெளியே. அப்ப இதயத்தை தூய்மை செய்யாம இந்த ஆசைகள் இருந்து விடுபட முடியாது. அதனாலதான் ராமர் என்ன பண்ணாலும் ராவணனை கொல்ல முடியல. அவர் கையை வெட்டினா கை முளைக்குது, தலையை வெட்டினா தலை, ஒரு தலை விட்டா இன்னொரு தலை வருது, ஒரு தலை விட்டா இன்னொரு தலை வருது. ஆனா ப்ராப்ளம் எங்க இருக்கு? அவன் ஹார்ட்ல இருக்கு, இதயத்தில் இருக்கு. அப்போ இந்த கட்டுக்கடங்காத ஆசை இருக்கு இல்லையா, காமம், அது இதயத்தில் உட்கார்ந்துட்டு நம்மளை பாடாப்படுத்திட்டு இருக்கு. இதை யாரால வெல்ல முடியும்? நம்ம சொந்த முயற்சினால வெல்ல முடியாது. ராமருடைய அனுகிரகத்தினால தான் முடியும். ராம பானம் இதயத்துக்குள்ள போகணும். ராம பானம் ராவனுடைய இதயத்தை தொலைச்சதுனால தான் ராவணன் உடலை விட்டான். அந்த மாதிரி நம்ம இதயத்துக்குள்ள கட்டுக்கடங்காத ஆசைகள், பௌதிக ஆசைகள், காமம், பேராசை, அப்படி லேயரா அடுக்கடுக்க பல ஜென்மங்களா நினைவு கட்டாத காலத்திலிருந்தே இருக்கு. அப்போ கலியுகத்தில் ராமர் வந்தார்னா எல்லாரையும் கொல்ல வேண்டியது இருக்கு. ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது. கலியுகத்தில் ராமர் வந்தா எல்லாரையும் கொல்லணும். அதனாலதான் பகவான் என்ன பண்ணாரு, கலியுகத்தில் ராமரா வராம சைத்தன்யரா வந்தார். சைத்தன்ய மாப்பிள்ள என்ன பண்றாரு, இந்த ஜீவனுடைய இதயத்தில் இருக்கிற கட்டுக்கடங்காத ஆசை, பவ மகா தாவாக்னி நிர்வாபனம். தாவாக்னினா கொழுந்து விட்டு எரியிற நெருப்பு. நம்ம இதயத்துக்குள்ள பௌதிக ஆசைகளா இருக்குல்ல, பௌதிக ஆசை, காமம், பேராசை, இதெல்லாம் பொறாமையெல்லாம் கொழுந்து விட்டு எரியுது. இதை வந்து அணைக்கணும். இதை அணைக்கணும்னா பகவானுடைய புனித நாமம் இதயத்துக்குள்ள போகணும். அப்பதான் கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவதும் ஜீவனம் ஆனந்தாம்புதிவர்தனம் பிரதிபதம் பூர்ணாம்புதஸ்மம். அப்ப பகவான் நாம இதயத்துக்குள்ள போகணும். இப்ப முன்னாடி பேசணும், பகவானும் நாமும் வேற வேற இல்லை. நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய ராச விக்கிரகா பூர்ண சுத்தோ நித்திய முக்தோ அபிநத்வா நாம நாமினோ. பகவானுடைய நாமத்தையும் பகவானையும் பிரிக்கவே முடியாது. இப்ப என்ன, நம்ம 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 வேற, இந்த உடல் வேற இல்லையா, இந்த உடல் இருக்கிற ஆத்மா வேற, இந்த உடல் வேற, பிரிச்சிடலாம். ஆனா பகவானுடைய உடலையும் ஆன்மாவை பிரிக்க முடியாது. பகவானுடைய நாமத்தையும் அவரையும் பிரிக்க முடியாது. பகவானுடைய குணங்கள், அவருடைய ரூபம் எல்லாம் ஆன்மீகமானது. அதனால
பகவான் நாமம் பகவானது வேறானதே இல்லை. ஹனுமான் சொன்ன மாதிரி அது அவரோட கருணை வாய்ந்தது. பகவான் நாமம் பகவானோட கருணை வாய்ந்தது. அதான் சைத்தன்ய மகாபிரபு நாமத்தை கொண்டு வந்தார். கலியுகத்தில் என்ன ஆயுதம் கொண்டு வந்தார் சைத்தன்ய மகாபிரபு? நாமத்தை கொண்டு வந்தார். ஏன்னா இது அவரோட கருணை வாய்ந்தது. அப்போ ராம ராவண யுத்தத்தில் ராம பானம் போய் ராவனுடைய இதயத்தை தொலைச்சது. அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற ராவணன், நம்ம எல்லாருக்குள்ளேயும் குட்டி குட்டி ராவணன் இருக்கான். அதை நம்ம மறுக்கவே முடியாது. இந்த சபையில வேணா மறுத்துடலாம், தனியா உட்காந்து யோசிக்கும் போது தெரியும், இல்ல எனக்குள்ள ஒரு குட்டி ராவணன் இருக்கா இல்லையா? நம்ம எல்லாருக்குள்ளேயும் குட்டி குட்டி ராவணன் இருக்கான். இந்த ராவணன் அடிக்கடி எட்டி பார்க்கறான், அடிக்கடி வெளியில வர்றான். என்ன நேற்று இந்த பிரபு நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு, இன்னைக்கு என்ன இப்படி பேசுறாரு? அது நேற்று ராம குணத்துல இருந்தாரு, ராவண குணத்துல இருக்காரு. இந்த குணங்கள் அப்படியே மேலோங்கி அடிக்கடி மேல வருது, உள்ள போகுது மேல வருது. உள்ள இந்த ராவனுடைய தலையை வெட்டின மாதிரி ஒரு தலையை வெட்டினா இன்னொரு தலை வரும், ஒரு தலையை வெட்டினா இன்னொரு தலை வரும். அப்ப வேற இருக்கணும். இந்த பௌதிக ஆசை, பௌதிக புலன்ப விஷயங்கள், கட்டுக்கடங்காத ஆசை, காமத்து வேறு இருக்கணும். இது எது போய் வேறு இருக்கும்? ராமபானம் தான் போய் வேறு இருக்கும். அதுதான் ராவணன் வதம் செஞ்சது. அப்போ கலியுகத்துல நம்ம இந்த மாதிரி ராவண மென்டாலிட்டி, ராவனுடைய குணத்திலிருந்து விடுபடணும்னா ராம நாம உள்ள போகணும். ராம நாம நம்ம இதயத்துக்குள்ள போய் இந்த பௌதிக ஆசை, ராவனுடைய குணங்கள், எண்ணிக்கசிப்புடைய குணங்கள் இதெல்லாம் அழிச்சிடும். அதுக்கப்புறம் அங்க ஆனந்தாம்புதி வர்தனம், அந்த இதயத்துக்குள்ள பேரானந்தம். இப்ப நம்மளால ஆனந்தமே அனுபவிக்க முடியல. ஏன்னா பல்வேறு பௌதிக ஆசைகள், கவலைங்க, துன்பம், பயம், சோ மெனி திங்ஸ் இன் அவர் ஹார்ட். இன்னும் வேண்டாத விஷயம் உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் கிளீன் பண்ணும். அங்க ராம நாம உள்ள போகணும், பகவான் நாம உள்ள போய் இந்த வேண்டாத அனர்த்தங்களை தூக்கி வெளியில போடணும். அப்ப அங்க இந்த நாம உள்ள போனாதான் நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிற பரமாத்மன் உணர முடியும். நம்ம இதயத்துக்குள்ள பகவானுடைய தாமரை திருவடி. பாகவதம் என்ன சொல்லுது? பகவானுடைய தாமரை திருவடி எல்லார் இதயத்துக்குள்ள இருக்கா. ஆனா மறந்து போயிட்டோம். எதனால? இந்த அனர்த்தங்களால, இந்த காமம், கோபம், பேராசை, இந்த மாதிரி அனர்த்தங்களால் நம்ம மறந்து போயிட்டோம். அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? பகவானுடைய புனித நாமத்தை வலுவா பிடிச்சுக்கணும். ஹோலி நேம் ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டா தப்பிச்சுக்கலாம். அப்போ கலியுகத்தில் இந்த மாதிரி ராவணா மென்டாலிட்டி நமக்குள்ள இருக்கு. அந்த ராவணனை ராமரால தான் கொல்ல முடிஞ்சது. ராமரால தான் கொல்ல முடிஞ்சது. வேற எந்த சக்தியாலும் ராவணனை கொல்ல முடியல. அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற ராவணா மென்டாலிட்டியை, ராவண மனோபாவத்தை ராம நாமத்தால மட்டும்தான் கொல்ல முடியும். அதனாலதான் ஆச்சாரிய நம்ம சாண்ட் பண்ணுங்கிற. ஏன் சாண்டிங் பண்ணிட்டே இருக்கணும்? அவர் மூமெண்ட் சாண்டிங் மூமெண்ட், சங்கீர்த்தனா மூமெண்ட். இன்னும் நம்ம ஏக்க சங்கீர்த்தனை இயக்கம். ஏன் பிரபுபார் சங்கீர்த்தனம் பண்ணுங்கிறாரு? சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கணும், நாம ஜபிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் இந்த உள்ளுக்கு இருக்கிற ராவணன், நம்ம உள்ள இருக்கிற ராவணன் வதம் செய்யப்படுவார். அதுக்கப்புறம் தெய்வீகமான குணம், அதுக்கப்புறம் சீதா தேவி போல, ஹனுமான போல தெய்வீகமான குணம் மேல வரும். அதனால இந்த ராமநவமி பண்டிகை நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. பகவானுடைய லீலைகளை கேட்பதற்கு, பாடுவதற்கு, அவருடைய நாமத்தை ஜபிப்பதற்கு. இதெல்லாம் கான்ஸ்டண்டா நம்ம பண்ணிட்டே இருந்தா, தொடர்ந்து பகவான் நாமத்தை சொல்லிட்டே இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற ராவணனை நம்ம வதம் பண்ணிடலாம். எப்படி ராமர் ராவணன் வதம் செஞ்சு விபீஷணன் லங்கைக்கு சக்கரவர்த்தி ஆக்குனார். அதுக்கப்புறம் எல்லாம் சுமூகமாயிடுது. அதுக்கப்புறம் அயோத்தியாவில் பட்டாபிஷேகம். அயோத்தியாவில் பட்டாபிஷேகம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முடிச்சார். அவர் முடிச்சுது. இந்த மாதிரி ராவணன் வதம் பண்ணியாச்சு, கரெக்டாக வனவாசம் முடிச்சுது. யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கா ராமருக்காக வேண்டி? பரதன். அப்ப ராமர் சொல்றாரா ஹனுமான் கூப்பிட்டு, பரதனுடைய பக்தி இந்த உலகத்துக்கு திரும்ப காமிக்கிறாங்க. பரதனுடைய பக்தி இந்த உலகத்துக்கு காமிக்கிறாங்க. ராமர் சொல்றாரு, ஹனுமான் நீ பரதன்கிட்ட போய் இந்த மாதிரி பரதன் என்ன நினைக்கிறான்னு பாரு. இந்த மாதிரி ராமர் வனவாசம் முடிஞ்சிருச்சு, அவர் திரும்ப வரதா இருக்காரு. அப்ப பரதனுடைய ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கணும். அவர் நான் வரத சந்தோஷப்பட்டா நம்ம போலாம். ஒருவேளை பரதனுக்கு நான் வரது பிடிக்கல, அவர் ராஜ்யத்தை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அவரே இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஹனுமான் அனுப்புறாரு. அந்த பரத்பூர்ங்கிற இடத்துல தான் பரதன் ஒரு குகை அடியில வாழ்ந்துட்டு இருக்காரு. ஹனுமான் அங்க பரதனை பார்க்க வர்றார். ஹனுமானை பார்த்துன்னு பரதன் ஓடி வர்றார். எங்க பிரபு எங்க? பிரபு ஸ்ரீராமர் எங்க? அவர் வனவாசம் முடிஞ்சது, ஏன் இன்னும் வரல? இங்க என்ன பரதன் என்ன சொல்லியிருக்காரு? ராமர் வரலைன்னா அடுத்த நிமிஷம் இந்த உடலை விட்டுருவேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஹனுமான் சொல்றாரு, மாதிரி பிரபு வரதா தான் இருக்காரு,
ஆனால் நீங்கள் என்ன விரும்புகிறீங்கன்னு தெரிஞ்சுட்டு வர சொன்னார். நீங்கள் வந்து அவர் வரணும்னு விரும்பினா வரேங்கிறாரு, இல்லை நீங்களே ராஜ்யத்தை வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம். இதை கேட்டோடனே பரதனுக்கு ஹிருதயம் ரெண்டாக வெடிச்சிடுது. இந்த வார்த்தை வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நடக்கிறதே வேற. என்ன மாதிரி வார்த்தை பேசிட்டீங்க நீங்க? இந்த ஜீவன், நான் இந்த உயிரை பிடிச்சிட்டு இருக்கிறதே ராமருடைய சேவைக்காக தான் அப்படின்னு சொல்லி நான் பிரபுவோடைய வருகைக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஹனுமான் அப்படி பரதனை கட்டி தழுவிட்டான். 2 பேரும் கண்ணீராலே அபிஷேகம். அதுக்கப்புறம் ஹனுமான் போய் பரதன் சொல்லிட்டு ராமர், லக்ஷ்மணன், சீதா, ஒட்டுமொத்த வானரங்கள், இந்த வானரங்கள்லாம் நிறைய அப்படின்னு ரொம்ப அழகான லீலைகள்லாம் இருக்கு. அவங்களாம் சீதையை பார்த்ததே இல்லை. சீதை எப்படி அழகா இருப்பாங்க, அவங்கள பார்க்கணுமே. அந்த சீதையோட அழகு அப்படி, ராமரும் சீதை எவ்வளோ அழகா இருக்காங்க. அவங்க புஷ்ப விமானத்தில் உட்கார வச்சுட்டு எல்லா வானரங்களும் அயோத்தியாவில் பட்டாபிஷேகத்துக்கு வந்தாங்க. ரொம்ப அழகழகான லீலை. அது மாதிரி தீபாவளி பண்டிகை அன்னைக்கு எல்லா அயோத்தியா வாசிகளும் தீப ஆவலி, தீபங்களை வரிசையாக வச்சுட்டு ராமரை வரவேற்க. கண்ணெல்லாம் கண்ணீர். முன்ன வந்து அழுகை வந்து முன்ன இருந்து அழுகை வந்து சோகத்தினால பிரபு எங்களை விட்டு போயிட்டாரு. இப்போ பிரபு வராரு, ஆனந்த கண்ணீர். ராமர் வரும்போது கண்களில் கண்ணீர் மல்க அந்த கையில் விளக்கு வச்சுட்டு ராமரை வரவேற்றாங்க. ஸோ தீபாவளி பண்டிகை அன்னைக்கு ராமர் அயோத்தியாவில் பிரவேசித்தார். இப்போ விஜயதசமி அன்னைக்கு தான் ராவண வதம். இல்லை இந்த ஒரு பண்டிகை வருது பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு இந்த பண்டிகையில் என்னென்ன தெரியாது. சினிமா பார்த்துட்டு இருப்பான் ஊரில் எல்லாம். பட் இந்த ஒரு பண்டிகை வந்து ராமச்சந்திர விஜயோத்சவா. ராமச்சந்திர விஜயோத்சவா அன்னைக்கு ராவணன் வதம் செய்யப்பட்டாங்க. தீபாவளி பண்டிகை அன்னைக்கு ராமர் அயோத்தியாவில் போறார். கிராண்ட் ஃபெஸ்டிவல். எங்கு பார்த்தாலும் அயோத்தியாவை கோலாகலமா, எங்கு பார்த்தாலும் தீபங்களை வரிசையாக அடிக்க அப்படி வண்ண விளக்குகளை ஜொலிக்குது. ராமர் அயோத்தியா விட்டு போகும்போது அயோத்தியா இருண்டு போயிருந்தது. ராமர் அயோத்தியாவில் பிரவேசிக்கும் போது அந்த இடமே பிரகாசிக்குது. ஸோ யாருடைய இதயத்தில் பகவான் இல்லையோ அந்த இதயம் வந்து இருண்ட கிணறு மாதிரி. யார் இதயத்தில் பகவான் தோன்ற ஆரம்பிக்கிறாரோ அந்த இதயம் வந்து ஆனந்தத்தில் நடனமாடும். அதனால் நம்ம இதயத்தில் பகவானை கொண்டு வரணும். நம்ம இதயத்தில் இருக்கிற பகவானை உணரணும்னா அதுக்கு ஒரே வழி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே. நாமத்தை கவனமாக ஜபிக்கணும், குற்றம் இல்லாமல் ஜபிக்கணும். நல்ல இந்த நாம ஹரிநாமத்திற்கு இல்லையா, பகவான் நாமத்தை தியானமாக செய்யணும், யாகமாக செய்யணும், யோகமாக போய் அதில் நாமத்தை வந்து கவனமாக கவனிக்கணும், நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்படி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி சான் பண்ணோம்னா அதில் நிறைய ரியலைசேஷன் கிடைக்கும், அனுபவம் நிறைய கிடைக்கும். இதயத்தில் பகவான் இருக்காரு, கோயிலில் பகவான் இருக்காரு, பாகவதத்தில் இருக்காரு, எல்லா இடத்துலையும் பகவான் உணரலாம். இந்த சாண்டிங் வந்து ரிவீல் பண்ணும். அதனால இப்போ நம்ம ராமாயண உபன்யாசத்தோட வேண்டுகோள் என்னன்னா, இங்கே வந்திருக்கிற எல்லா பக்தர்களும் நாம ஜபிக்காதவங்க மாலை வாங்கி ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஜபிச்சுட்டு இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்ல சின்சியராக சான் பண்ணுங்க. த ஹோலி நேம் வில் ரிவீல் எவ்ரிதிங். பகவானுடைய புனித நாமம் எல்லாத்தையும் வெளிப்படுத்தும். ரூபகோசாமி என்ன சொல்றாரு, அதஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நான் பவேத் கிராயம் இந்திரியை. இந்த புலன்களால, இந்த ஜட புலன்களால பகவானை உணர முடியாது. பகவான் ஸ்ரீ ராமருடைய நாம ரூப குணாதிசயங்களை இந்த புலன்களால் உணர முடியாது. நாக்க வந்து பகவான் சேவையில் ஈடுபடுத்தணும். சேவோன்முகி ஜிவ்வாது ஸ்வயம் ஏவ ஸ்புரத்தியதா. நம்ம நாக்க வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தினா கிருஷ்ணர் தன்னை தானே வெளிப்படுத்துவார். கிருஷ்ணரை தேடியெல்லாம் போக வேண்டாம், அவர் தன்னை தானே வெளிப்படுத்துவார். சாண்டிங் மட்டும் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணோம்னா கிருஷ்ணன் நான் உன் கூட தான் இருக்கேன்னு ரிவீல் பண்ணுவார். அதனால எல்லாருக்கும் ஒரு சின்சியரான ரெக்வஸ்ட் வந்து சாண்டிங் வந்து அட்டென்டிவாக பண்ணணும். அட்டென்டிவாக பண்ணால் நம்ம உணரலாம் பகவான் நம்ம கூட இருக்கார். ஹரே கிருஷ்ணா. जय श्री सीताराम लक्ष्मण हनुमान समेत श्री रामचंद्र प्रभु की, श्री रामनवमी महोत्सव की, श्रील प्रभुपाद की, गुरु महाराज की, और प्रेमानंद।